அந்த ரேபிஸ் வைரஸ் வந்து நாயினுடைய மூளையை தான் தாக்குது. மூளையை தாக்கணும்னா அதுக்கு வெறி பிடிச்சிருக்கு. அந்த வெறி நாய் அதனால தான் வெறி நாய்ங்கிறோம். அந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புல அது கடித்த உடனே அந்த வைரஸ் நம்ம உடம்புல இறங்கும் போது நம்முடைய மூளையை தாக்குது. நம்முடைய மூளையே ஒரு அந்த தாக்கப்பட்ட பகுதி வந்து கருத்து போகும். நெருப்பு வச்சு இது தீஞ்சு போகுது இல்லை, அந்த மாதிரி ஆகிடும். நெகிரி பாடிஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னைக்கு இந்த நிமிஷம் வரையிலும் மருந்து இல்லை. இந்த நிமிஷம் வரலும் மருந்து இல்லை. அந்த வைரஸை அழிக்கவே முடியல நம்மளால. இது வெறும் நாய்க்கு மாத்திரம் இல்லை, பூனைகளாலும் வரும், வவ்வால்களாலும் வரும். பூனை கடிக்குமா சார்? பெராண்டோ தானே? பூனை பெராண்டாலும் வந்துடும். பட் பூனைக்கு நம்ம வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்ம இது கொடுக்குறது என்ன காரணம்னா, நம்ம ஊரில் பூனை வந்து ஒரு செல்ல பிராணி இல்லை. ஏன்னா பூனை வந்து அபசகுணமாக வைக்கிறோம். பூனை குறுக்க போச்சுன்னா நம்ம தென்னிந்திய பகுதிகளில் பூனாவோட பெரிய பிராணி. ஐரோப்பிய நாடுகளில் வந்து நாய்களை விட பூனைகள் தான். பர்ஷியன் கேட்ஸ்லாம் இருக்கு. கேட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் எல்லாம் பூனைங்கிறது ஒரு தனி இது. அதுங்களுக்கு இருக்கிற வேல்யூ நாய்களுக்கு கிடையாது. அங்கெல்லாம்